நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் நிர்வாக செயல்பாடுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைக்க IAS மற்றும் IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வது வழக்கமான ஒன்றுதான். அந்த வகையில் தற்போதைய தாவேகா அரசு தங்களுக்கு நம்பிக்கையான அதிகாரிகளை முக்கிய பொறுப்புகளில் அமர்த்தி வருகிறது. இந்த அதிரடி மாற்றங்களின் ஒரு பகுதியாக தமிழக மக்களிடையே நன்கு அறியப்பட்ட மூத்த IAS அதிகாரியான J. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது முக்கியத்துவம் ஒரு பதவிக்கு மாற்றப்பட்டிருப்பது அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்தை தாக்கிய சுனாமி பேரழிவின் போது மாவட்ட ஆட்சியராக தீவிர களப்பணியாற்றி மீட்பு பணிகளை முன்னெடுத்த பெருமை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உண்டு. இவருடைய அர்ப்பணிப்பான சேவையை பாராட்டி முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டே நேரில் வந்து வெகுவாக பாராட்டினார். அதேபோல் கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்றார். இதன் காரணமாகவே முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி மற்றும் MK ஸ்டாலின் என அடுத்தடுத்து வந்த அனைத்து முதலமைச்சர்களின் ஆட்சி காலத்திலும் இவர் சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து, உணவுப் பொருட்கள் வழங்கல் போன்ற மிக முக்கிய துறைகளின் தலைவராக வலம் வந்தார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய தாவேகா அரசு அமைந்த பிறகு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான களத்தின் தலைவராக ராதாகிருஷ்ணன் செயல்பட்டு வந்தார். இன்னும் ஒரே மாதத்தில் அவர் ஓய்வு பெற உள்ள நிலையில் கடந்த 2 மாதங்களாக வகித்து வந்த அந்த பொறுப்பிலிருந்து நேற்று திடீரென விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக நிர்வாக வட்டாரத்தில் டம்மி பதவி என்று கருதப்படும் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் இயக்குநராக அவர் தூக்கி அடிக்கப்பட்டுள்ளார். அண்மையில் தற்போதைய தலைமைச் செயலாளர் சாய்குமாருக்கு மேலும் 6 மாத கால பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு இணக்கமான அதிகாரிகள் முக்கிய இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருவதன் மூலம் பின்னணியில் இந்த அதிரடியும் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. ராதாகிருஷ்ணன் அவர்களின் இந்த திடீர் மாற்றத்திற்கு பின்னணியில் சில வலுவான காரணங்களும் கிசுகிசுக்கப்படுகின்றன. தாவேகா அரசு குறிவைத்துள்ள முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான விசாரணைகள் துரிதப்பட்டுள்ள நிலையில் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து மின்வாரிய பொறுப்பில் நீடித்தால் விசாரணை சரிவர போகாது என்று அரசு கருதியதே முதன்மை காரணம் என்று சொல்லப்படுகிறது. இது மட்டுமின்றி சமீப காலமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஏற்பட்டு வரும் தொடர் மின்வெட்டுகளை தடுக்க அவர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற அதிருப்தியும் எழுந்துள்ளது. இதன் விளைவாகவே அனைத்து ஆட்சிகளிலும் கெத்தாக வலம் வந்த ஒரு நேர்மையான அதிகாரி ஓய்வு பெறும் விளிம்பில் ஓரங்கட்டப்பட்டுள்ளார்.